நபியும் ஹில்டு நபியும் பற்றிய வரலாறை கூற வந்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் முகமது பிலால். என் தந்தையின் பெயர் சாகுல் ஹமீத். நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மதரசாவில் படிக்கிறேன். நான் இப்போது மூசா நபியும் ஹில்டு நபியும் பற்றிய வரலாறை கூற வந்துள்ளேன். முன்னொரு காலத்துல மூசா என்ற பெயரில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தாங்க. அவருக்கு அல்லாஹ் தௌராத் என்னும் வேதத்தை கொடுத்து பனி இஸ்ரவேலர்களுக்கும் நபியாகவும் ஆக்கினான். அந்த நபி தௌராத் வேதத்தை பொதித்து மக்களை நல்வழிப்படுத்த படாத பாடுபட்டாங்க. அவங்க நல்ல நாவன்மை பெற்றிருந்தாங்க. ஒரு நாள் மூசா நபி மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கும் போது அவரது அறிவையும் ஆற்றலையும் கண்டு ஆச்சரியப்பட்ட ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகில் உங்களை விட அறிவாளி யாருன்னு உண்டா என கேட்டு விட்டாங்க. அதுக்கு மூசா நபி சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு வஹியை இறக்கியுள்ளார். நம்மை விட வேற யாருதான் அதிகம் அறிந்திருக்க போகின்றனர் என்ற எண்ணத்தில், இல்லை, நான் தான் அதிகம் அறிந்தவன் என்று கூறினாங்க. எனவே அல்லாஹ், மூசாவே, உமக்கு நான் அறிவித்ததை தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாதே. எனது நல்லடியார் ஒருவர் உள்ளார், அவர் நீ அறியாத பலவற்ற இருந்தவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். உடனே மூசா நபி கேட்காங்க, அந்த நல்லடியார் யார்? அவர் நான் எங்க காண முடியும்? அவர்கிட்ட சென்று நான் கற்க வருகின்றேன் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்திற்கு செல், நீ அவரை காணலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். உடனே மூசா நபி கேட்காங்க, அந்த இடத்த நான் எப்படி அறிந்து கொள்வேன்? அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான அத்தாட்சியை காட்டுவான், அதன் மூலம் நாம் அறியலாம் அப்படின்னு மூசா நபி சொல்றாங்க. என் பின் மூசாவும் நல்ல மனிதருக்கான பயணத்தை மேற்கொண்டாங்க. மூசா நபிக்கு ஒரு பணியாளர் இருந்தாங்க. அவங்க பேர் யூசுப் இப்னு நூன். மூசா நபியின் நட்பையும் அன்பையும் பெற்றவர். ஒரு நாள் மூசா நபி யூசுப் இப்னு நூன்கிட்ட போய் கேட்காங்க, யூசுஃபே, நான் ஒரு பயணம் மேற்கொள்ள முடிவு செய்திருந்தேன், உனக்கு என் கூட வர முடியுமான்னு கேட்காங்க. அதுக்கு யூசுஃபும் சொல்றாங்க, ஆம், வருகிறேன். எங்கன்னு கேட்காங்க. போகும் இடம் தெரியாதே, ஆனால் இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடத்தை நீங்க எப்படி அறிந்து கொள்வீர்கள்? அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான அத்தாட்சியை காட்டுவார், அதன் மூலம் நாம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் பின் மூசாவும் அவரது பணியாளரும் பயணத்துக்கு தேவைப்படும் ஏற்பாடுகளாம் செய்து முடித்த பின்பு பயணத்தை தொடர்ந்தாங்க. நடந்தார்கள், நடந்து கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் எவ்வளவு தூரம் தான் செல்ல வேண்டுமோ, இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று தெரியாதே. ஆனால் ஆண்டுகள் பல ஆனாலும் அந்த இடத்தை அடையாமல் நான் ஓய மாட்டேன். இந்த இறுதியுடனே இருவரும் பயணத்தை தொடர்ந்தாங்க. அப்பதான் பயணத்தின் நடுவே ஒரு பாறாங்களை கண்டு அதில் இருவரும் ஓய்வெடுத்து விட்டு சென்றாங்க. அப்பதான் நடந்து வந்த கலப்பினால் மூசா நபி அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாங்க. யூசுப் மட்டும் தூக்க கழுத்துடன் இருக்கும் போது ஒரு அற்புதம் நடந்துச்சு. உண்பதற்காக சமைத்த மீன் உயிர் பெற்று பாறையை தாண்டி கடநீரில் சுரங்கம் போல் பாதையை ஏற்படுத்தி கொண்டு சென்றது. இச்சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சைத்தான் எனக்கு மறதியை ஏற்படுத்தி விட்டான். நாம் தேடி வந்த இடம் அதுதான், நாம் உரிய இடத்தை தாண்டி வந்துட்டோம் கூறி மீண்டும் இருவரும் வந்த வழிக்கே திரும்பி சென்றாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்ன அந்த நல்லடியாரை கண்டாங்க. உடனே மூசா நபி போய் ஹில்டு நபிட்ட கேட்காங்க, ஹில்டு நபியே, அல்லாஹ் உங்களுக்கு கட்சி தந்த விஷயங்களை நீங்க எனக்கு கட்சி தாருங்களேன், அதன்படியே நான் உங்க கூட வர எனக்கு அனுமதி தாருங்களேன் அப்படின்னு கேட்காங்க. உடனே ஹில்டு நபி சொல்றாங்க, இல்ல, நான் சில வேலைகளை செய்வேன், அவற்றை ஏன் செய்வேன் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க என் கூட வந்தா உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு ஹில்டு நபி சொல்றாங்க. இல்ல, நான் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருப்பேன், உங்க கட்டளையை மீற மாட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் அளிக்காங்க. கேள்வி கேட்கவில்லை என்ற நிபந்தனையை விட்டுவிட்டு இருவரும் கடலோரமாக பயணித்தாங்க. அப்பதான் இருவரும் ஒரு கப்பலை கண்டு அதில் இருவரும் பயணித்தாங்க. அப்பதான் அந்த கப்பல்ல ஹில்டு நபி ஒரு விசித்திரமான வேலையை செய்ததை மூசா நபி கண்டாங்க. அந்த கப்பல்ல துவாரம் விட்டு கொண்டிருந்தாங்க. இதை கண்ட மூசா நபி அதிர்ச்சி விட்டாங்க. உடனே மூசா நபி கேட்காங்க, இந்த கப்பல்ல உள்ளவர்களை மூழ்கடிக்காவ பாக்கீங்க, நீங்க வெறுக்கதை ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கீங்க. ஹில்டு நபி சொல்றாங்க, மூசா நபியே, நீங்க உங்க உத்தரவாதம் அளித்தீங்களா, அதை மறந்து விட்டீங்களா அப்படின்னு கேட்காங்க. மறந்து விட்டேன், அதற்காக எனக்கு குச்சம் பிடிக்காதீங்க, இந்த ஒரு தடவை மட்டும் கடுமை காட்டுங்கன்னு கேட்காங்க. அடுத்து மூசா நபியும் ஹில்டு நபியும் ஒரு ஊருக்கு சென்றாங்க. அங்க எந்த உணவு கடைகளும் இல்லை. அப்பதான் அந்த மூசா நபி அந்த மக்கள்கிட்ட விருந்து தாருங்களா அப்படின்னு கேட்காங்க. அந்த ஊர் மக்கள் ஃபுல்லா விருந்து அளிக்க மறுத்து விட்டாங்க. அப்பதான் அந்த ஊர்ல ஒரு செவுறு சரிஞ்சிருச்சு. அதை போய் மூசா நபி ஹில்டு நபி போய் அதை சரி செய்தாங்க. உடனே மூசா நபி சொல்றாங்க, அவங்கதான் நமக்கு உணவே தரவில்லையே,
அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவங்களுக்கு வேலை பார்த்தீங்க, அதுக்காண்டி நம்ம கூலி பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்காங்க. அடுத்து ஒரு ஊர்ல நிறைய சிறுவர்கள் ஃபுல்லாக விளையாண்டு கொண்டிருந்தாங்க. அப்போ ஹில்டு நபி ஒரு சிறுவனை கழுத்தை பிடித்து கொலை செய்து விட்டாங்க. இதை கண்ட மூசா நபி வந்து கேட்காங்க, எந்த குற்றமும் செய்யாம ஒரு நல்ல ஆன்மாவை கொண்டு விட்டீங்களே, இது மிகப்பெரிய பாவம் இல்லையா? மூசா நபியே, நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா, இந்த இடம் தான் நீங்க என்னை விட்டு இருந்து பிரியும் இடமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் செய்த அந்த 3 செயல்களுக்கும் விடையளிக்கவா? நான் ஏன் தெரியுமா அந்த கப்பல்ல துவாரமிட்டு கொண்டிருந்தேன்? ஏன்னா நான் போகும் வழியில வந்து ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கான். அவன் நல்ல கப்பலை ஃபுல்லா அபகரித்து கொள்வான். எந்த கப்பல்ல வந்து ஓட்ட போட்டு இருக்கோ அந்த கப்பலை ஃபுல்லா விட்டு விடுவான். அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்காங்க. அடுத்து நான் ஏன் தெரியுமா அந்த சவுரை சரி செஞ்சேன்? ஏன்னா அந்த சவுத்துக்கு அடியில வந்து 2 அநாத சிறுவர்களான புதையல் இருக்கிறது. நான் மட்டும் அந்த சவுரை மட்டும் சரி செய்யலைன்னா அந்த புதையல வேற யாராவது எடுத்துக்கொள்வாங்க. அதனாலதான் அல்லாஹ் வந்து எனக்கு கட்டளை விட்டான். அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்காங்க. அடுத்து நான் ஏன் தெரியுமா அந்த சிறுவனின் கழுத்தை நெரித்து கொலை செய்தேன்? ஏன்னா அந்த சிறுவனுடைய தாயின் தந்தையும் ரொம்ப நல்லவங்க. அந்த சிறுவன் மட்டும் பெருசான பிறகு அவங்க தாய் தந்தைக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துவான், அநியாயப்படுத்துவான், ஈடுபடுமாறு வைப்பான். அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் இப்போது உலகில் உள்ள அறிவாளி என்று கூறியதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பாடம் இது. நாமும் ஆணவம் கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. என்னை விட அறிந்தவர்கள் இருப்பார்கள் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். கல்வி கட்டுப்பாடு அவசியம். ஹில்டு நபியை விட மூசா நபி வந்து அந்தத்திலும் பொறுப்பிலும் உரியவர். இச்சம்பவத்தை வந்து அல்லாஹ் வந்து திருக்குரானி 60வது அத்தியாயத்துல இருந்து 82வது வசனம் வரைக்கும் சொல்கின்றான். எனக்காகவும் என் பெற்றோருக்காகவும் எனது ஆசிரியர் உஸ்தாதுக்காகவும் எனது கல்வி வளர்ச்சிக்காகவும் எனது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மாசா வளர்ச்சிக்காகவும் பலஸ்தீன் மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர்.